தமிழக அரசியல்ல 50 ஆண்டு கால திராவிட ஆதிக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுதா? தபால் வாக்குகள்ல ஆரம்பிச்சு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வரைக்குமே தமிழக வெற்றி கழகம் முன்னிலை வகிக்குது. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. தமிழக அரசியல்ல இத்தனை ஆண்டுகளா ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருந்த பெரிய பெரிய அரசியல்வாதிகள், பெரிய பெரிய அமைச்சர்கள் உட்பட 21 அமைச்சர்கள் இப்ப வரைக்குமே பின்னடைவை சந்திச்சுக்கிட்டு இருக்கதா இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு இருக்கு. தலைநகர் சென்னை தமிழக வெற்றி கழகம் வசமாகுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியும் இப்போ எழுப்பப்பட்டிருக்கு. இன்றைய தினம் மாலையாகும் போது எந்த கட்சி வெற்றி பெற போகுது, எந்த கட்சி பெரும்பான்மை வாக்குகளோட வெற்றியடைய போகுது அப்படிங்கிற தொடர்பா இப்போ என்ன நிலவரம் இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. இன்னைக்கு காலையில 8 மணில இருந்து இந்த வாக்கு எண்ணும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டு தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த வாக்கு எண்ணும் நடவடிக்கைகள் ஆரம்பிச்ச அந்த ஒரு நொடியில இருந்தே தமிழகம் ரொம்ப பரபரப்பா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். முதல்ல எண்ணப்பட்ட தபால் வாக்குகள்ல இருந்தே தமிழக வெற்றி கழகம் ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்கு. காலை 10 மணி நிலவரப்படி யாருமே எதிர்பார்க்காத விதமா தமிழக வெற்றி கழகம் 90 தொகுதிகள்ல முன்னிலை பெற்றிருக்கு. இப்போ மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எண்ணப்பட்டு வரக்கூடிய நிலையில கிட்டத்தட்ட 101 ஆசனங்களை பெற்று விஜயோட தமிழக வெற்றி கழகம் முன்னிலை பெற்று வருது. அதிமுக 80 இடங்களோட 2வது இடத்திலையும், ஆட்சி அமைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய திமுக 50 ஆசனங்களோட 3வது இடத்தையும் பெற்று இப்போ இந்த வாக்கு எண்ணிக்கைகள் இன்னும் தீவிரம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப வரைக்கும் வெளியாக இருக்கக்கூடிய தேர்தல் முடிவுகள் தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. தலைநகர் சென்னையில இருக்கக்கூடிய 16 தொகுதிகள்ல 15 தொகுதிகள்ல தமிழக வெற்றி கழகம் முன்னிலை பெற்று வருது. அதுலயும் மிக முக்கியமா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய தொகுதிகளிலையும் விஜய் முன்னிலை பெற்று வர்றதா இப்போ தேர்தல் முடிவுகள்ல வெளியாகி இருக்கு. மறுபக்கம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உட்பட 21 அமைச்சர்கள் இந்த தேர்தலில் பின்னடைவை சந்திச்சுக்கிட்டு இருக்கதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த தேர்தல் நடந்ததுக்கு அப்புறமா பல கருத்து கணிப்புகள் வெளியாகி இருந்தது. அதாவது எக்ஸிட் போல்ஸ், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள், தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியும் பல கருத்து கணிப்புகள் வெளியாகி இருந்தது. இப்படி வெளியாகி இருந்த கருத்து கணிப்புகள்ல தேர்தலுக்கு முன்னாடி வந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே ஏனைய கட்சிகளுக்கு, அதாவது தமிழக வெற்றி கழகத்தை தவிர்த்து ஏனைய கட்சிகளுக்கு சாதகமா அமைஞ்சிருந்தது, ஆதரவா அமைஞ்சிருந்தது. முக்கியமா இப்போ ஆட்சி அமைச்சிருக்கக்கூடிய திமுக தான் இந்த தேர்தலில் வெற்றி பெறும் அப்படின்னு பல கருத்து கணிப்புகள் மூலமா வெளியாகி இருந்தது. இதுக்கப்புறமா எக்ஸிட் போல்ஸ், அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் மூலமாகவும் பல விஷயங்கள், அதாவது பலவிதமான கருத்து கணிப்புகள் வெளியாகி இருந்தது. இதுல ஒவ்வொரு முடிவுகளுமே வித்தியாசப்பட்டதா இருந்தது. ஆக்சிஸ் மை இந்தியா வெளியிட்டிருந்த கருத்து கணிப்புல கிட்டத்தட்ட 100 ஆசனங்களை விட அதிகமான ஆசனங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தரவு வெளியாகி இருந்தது. இந்த ஒரு கருத்து கணிப்பு மூலமா பலவிதமான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் கூட இப்போ இந்த கருத்து கணிப்புகளுக்கு ஏற்ற மாதிரியே தேர்தல் முடிவுகளும் அமைஞ்சிருக்கு. தமிழக வெற்றி கழகம் கருத்து கணிப்புகளையும் தாண்டி யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்யக்கூடியதா பார்க்கக்கூடியதா இருக்கு. தேர்தலுக்கு முன்னாடியே காமாக்கியா அனலிட்டிக்ஸ் ஒரு மிக முக்கியமான கருத்து கணிப்பை வெளியிட்டிருந்தது. அந்த கருத்து கணிப்பு என்ன அப்படின்னா, இந்த தேர்தலில் மும்முனை போட்டியா இருந்தாலுமே கூட இதுல யாருமே எந்த ஒரு கட்சியுமே பெரும்பான்மையை பெற்றுக்கொள்ளாது. அப்படி பெரும்பான்மையை பெற்றுக்கொள்ளாத சந்தர்ப்பத்துல தொங்கு சட்டமன்றம் அமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு வெளியாகி இருந்தது. இப்போ இருக்கக்கூடிய நிலவரப்படி ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான 118 இடங்களை எந்த ஒரு கட்சியுமே பெற்றுக்கொள்ளல. இப்போ வரைக்குமே 101 இடங்கள்ல முன்னிலை வைக்கக்கூடிய விஜய் இந்த ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்களை பெற்றுக்கொள்வாரா இல்லையா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியா மாறியிருக்கு. தமிழக வரலாற்றிலேயே முதல் முறையா ஒரு தொங்கு சட்டசபை அமையுமா அப்படிங்கிற கேள்வியும் எதிர்பார்ப்பும் இப்போ மக்கள் மத்தியில, தமிழகத்தை தாண்டி உலகளாவிய ரீதியில இந்த விஷயம் இப்போ பேசு பொருளா மாறி இருக்கு. ஒருவேளை எந்த ஒரு கட்சிக்குமே பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்னா முதல் முறையா கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். திமுகவை வீழ்த்தியே ஆகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தை குறிக்கோளா வச்சு
தமிழக வெற்றிக் கழகமும் அதிமுகவும் கூட்டணி அமைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இப்போ எழுப்பப்பட்டிருக்கு. எது எப்படி இருந்தாலுமே கூட இப்போ வரைக்கும் வெளியாகிருக்கக்கூடிய தேர்தல் முடிவுகளை வச்சு பார்க்கும்போது தமிழக மக்கள் அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரிய வருது. இதுவரைக்கும் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக இருந்த நாம் தமிழர் கட்சியை கூட பின்தள்ளி தமிழக வெற்றிக் கழகம் முன்னிலை வகிச்சிருக்குது யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய விஷயமா மாறியிருக்கு. இதனாலதான் தொங்கு சட்டசபை அமையக்கூடிய சாத்தியங்கள் அதிகமா இருக்கதாகவும் பேசப்பட்டு வருது. தொங்கு சட்டசபை அப்படிங்கிறது தமிழகத்துல இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கைகள்ல எந்த ஒரு கட்சிக்குமே பெரும்பான்மை இல்லாம போகக்கூடிய சந்தர்ப்பத்துல பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிறதுக்காக இதுல வெற்றி பெறக்கூடிய கட்சி, அதாவது தமிழக வெற்றி கழகம் இப்ப முன்னிலையில இருக்கு அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் இன்னொரு கட்சி கூட சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்கணும். இப்படி கூட்டணி ஆட்சி அமைக்கிறது மூலமா தான் அவங்க தமிழக சட்டமன்றத்துல தங்களோட ஆட்சியை தக்க வச்சு கொள்ளக்கூடியதா இருக்கும். இததான் தொங்கு சட்டசபை அப்படின்னு அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த தேர்தலையும் இந்த மாதிரி ஒரு தொங்கு சட்டசபை அமையுமா அப்படின்னு தான் பலர் மத்தியில எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கு. இன்றைய தினம் மாலை 7 மணி ஆகும் போது தமிழகத்தோட முதல்வர் யார் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் கிடைக்க போகுது. தமிழக வெற்றி கழகத்தோட அரசியல் கனவு நனவாகுமா, அப்படி இல்லைன்னா இறுதி நேரத்துல திராவிட முன்னேற்ற கழகம் முன்னிலை வகிக்குமா, மறுபடியும் ஆட்சியை தக்க வச்சுக்கொள்ளுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கைகளோட தகவல்களை செய்திகளை உடனுக்குடன் நாங்க எங்களுடைய ஊடக வழங்குறதுக்கு தயாரா இருக்கோம். மறுபடியும் மற்றும் ஒரு காணொளியில சந்திக்கலாம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.